மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். பிள்ளையானுக்கு ஆயுதங்கள் வழங்கியது சரத் பொன்சேகா என்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்காவிட்டால் எதிர்காலத்தில் பல்வேறு குண்டுகள் வெடிக்கும் என உதய கம்மவில அரசுக்கு அறிவுறுத்தல் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. பிள்ளையானுடைய அழையா விருந்தாளி, சட்ட ஆலோசனை வழங்குகின்ற சட்ட வல்லுனர், சட்டத்தரணி வண்டுமுருகன் உதய கம்மவில சிஐடியில் தடுத்து வைத்திருந்த பிள்ளையான அணுகி பேசியதில் பிள்ளையான் ஒரு ஆலோசனை கேட்டிருக்கிறாரு. பிள்ளையான் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னிடம் இருந்த ஆயுதங்களை யார் தந்த அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி பிள்ளையான் உதய கம்மம்பிள்ளைகிட்ட கேட்டிருக்கிறாரு. உதய கம்மம்பிள்ளை பொல்லாதவர் இல்லையா, அவர் ஒரு சட்ட ஆலோசனை வழங்கியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய நாள் இராணுவ படத்தளபதி சரத் பொன்சேகா தான் இவை அனைத்தையும் தந்துதவியதாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட ஆலோசனை வழங்கியிருக்கிறாரு. இந்த இருவருடைய கலந்துரையாடலை ரெக்கார்ட் பண்ணி ஒரு சிடியாக ஆவணப்படுத்தி கோர்ட்ஸில் இப்போது கொடுத்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 300 T-56 ரக துப்பாக்கிகள் உள்ளடங்கலான பல்வேறு துப்பாக்கிகள் பிள்ளையானுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமான விசாரணைகளில் தான் சரத் பொன்சேகாவை இப்போது உதய கம்மம்பில இழுத்து விட்டிருக்கிறாரு. உதய கம்மம்பில பிள்ளையான ஏன் சந்திக்க வரணும், இந்த கூட்டணி பொல்லாதது இல்லையா அப்படின்ற ஒரு கணக்கை சிஐடியினுடைய பிரதானி ஷானி அபேசேகரை போட்டு பார்த்தாரு. பரவாயில்ல, சட்டத்தரணி அப்படின்னு தானே நீ உள்ள வந்தாய், பரவாயில்ல சந்திச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அனுமதியை கொடுத்துட்டு ஷானி அபேசேகரை ஒரு விஷயத்தை பண்ணினார். அதுதான் அழைத்து போகின்ற சிஐடி அதிகாரிகள்கிட்ட சொன்னார், ரகசியமாக ரெக்கார்ட் பண்ணிடுங்க, என்னதான் பேசுகிறாங்க என்னதான் கதைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை. காரணம் என்னென்னா, அரசியல்வாதியாக படம் எடுத்தவர் எதற்காக சட்டத்தரணியாக இப்போ படம் எடுக்கிறாரு, இது சிக்கலான ஒரு விஷயம் இல்லையா, அதனால் என்னதான் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை உள்வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு வைத்தார். அதுக்கனங்க இருவருடைய பேச்சுவார்த்தைகளும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இப்போ அதில் பேசப்பட்ட விஷயம்தான் ஆயுதம் குறித்த விஷயத்தில் சரத் பொன்சேகாவை இழுத்து விட்டார் உதய கம்மம்பில. இங்கே இருக்கிற முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சரத் பொன்சேகா ஆயுதம் கொடுத்தது உதய கம்மம்பிலைக்கு தெரியுமா, அல்லது உதய கம்மம்பில உண்மையான சூத்திரதாரி, உண்மையான ஆயுதம் கொடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக சரத் பொன்சேகாவை இதுக்குள்ள இழுத்து விட்டாரா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத் பொன்சேகா அரசு மீது மிகுந்த மரியாதையும் மிகுந்த ஒரு நம்பிக்கையும் வச்சிருக்கிறாரு. அரசுக்கும் சரத் பொன்சேகா மீது பலத்த நம்பிக்கை இருக்குது. அப்படியான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சரத் பொன்சேகா இதுக்குள்ள இழுத்து விட்டா ஷானி அபேசேகரை கொஞ்சம் அடக்கி வாசிப்பாரு, பிள்ளையான் விஷயத்தில் இந்த ஒரு கேஸை விசாரணையின்றி வழக்கின்றி விட்டுருவாரு அப்படின்னு ஒரு கணக்கை போட்டாரா? அல்லது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ராஜபக்சர்கள் குடும்பங்களை வறுத்தெடுக்கின்ற பொன்சேகா அவருடைய வாயை மூடுறதுக்கு இப்படியான ஒரு கைங்காரியத்தை செய்து வச்சாரா? விசாரணை அங்கே இங்கன்னு போய் வரட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு பழி வாங்குவதற்காக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாரா அப்படின்னு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே பிள்ளையானுக்கு ஆயுதம் கொடுத்தது யாராக இருக்கலாம் அப்படின்னு பலத்த சந்தேகங்கள் இருக்குது இல்லையா? இந்த ஆயுதம் கொடுத்தவங்க உதய கம்மம்பிளைக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்ற கேள்வியும் அவங்கள மூடி மறைக்கிறதுக்காக, இதில் அவங்க சிக்கிடக்கூடாது என்பதற்காக, இந்த வழக்கு விசாரணை திசை திருப்பதற்காக பொன்சேகா இதுக்குள்ள கோர்த்து விட்டாரான பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் இது குறித்த விசாரணைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரிய வருது. கல்கிச நீதிமன்றத்தில் பிள்ளையான முன்னிலைப்படுத்திய அந்த சந்தர்ப்பத்தில் இவரும் ஒரு சட்டத்தரணி அங்கே போயிருந்தார். சிஐடிக்கு மட்டும் போய் வந்த சந்தேகம் வந்துடும் இல்லையா, அதனால நான் தானே அவருடைய வழக்கறிஞர் அப்படின்னு ஒரு விஷயத்தை நிறுவுவதற்காக கல்கிச நீதிமன்றத்துக்கும் போயிருந்தார். அங்கதான் இந்த ஒரு விஷயத்தை சிடியாக நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் கொடுத்த போதுதான் விழிப்புதுங்க பார்த்தாரு பிள்ளையான். இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சட்டத்தரணிக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டாச்சு, தனது சேவையை பெருநோரை சந்திப்பதற்கான அனுமதி உண்டு, சுதந்திரம் உண்டு, அந்த சுதந்திரத்தை இவங்க தரல, அதை தடுத்துட்டாங்க, ரகசியமாக ஒத்து கேட்டிருக்கிறாங்க, இது எனது உரிமைகள் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சட்டத்தரணிகள் சங்கத்தை அணுகி சட்ட நடவடிக்கை எடுக்க போவதாகவும் அதுக்கு மேலாக நீதிமன்றத்தை அணுக போவதாகவும் பல்வேறு மிரட்டல்களை விட்டிருக்கிறார். எதற்காக தேவையில்லாம பொன்சேகா இதுக்குள்ள எடுத்து விட்ட அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லாம திணறித்தான் இப்போது அதை கடந்து போய் தான் பாதிக்கப்பட்டதாக உளர ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் மீது இப்போது வைக்கப்படுகின்ற அடுத்த விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக ஆயுதம் கொடுத்தவர்களை மறைச்சி அவர்களை காப்பாற்ற பொன்சேகா உள்ள இழுத்து விட்டது போலதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரியை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதி ஜஹ்ரானா சூத்திரதாரி என்று காட்டி உண்மையான சூத்திரதாரிகளை மறக்க நினைச்சாரோ என்ற கேள்வியும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. ஆயுதம் கொடுத்தவங்களை மறைச்சி பொன்சேகாவை இழுத்து விட்டது போல ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்புலமாக இருந்து சூத்திரதாரி இருந்தவங்களை மறைச்சி அவங்களை காப்பாற்றுவதற்கு தான் ஜஹ்ரானா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுது.
அதுபோக 1500 வீதம் புத்தகங்கள் எல்லாம் வித்து தீர்த்துட்டாரு. இந்த புத்தகங்களை விற்கிறதுக்கும் வெளியிடுவதற்கும் இவங்க யாரை கூட்டி வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் குண்டு தாக்குதலோடு பயங்கரமான சந்தேகங்களும் இதுக்கு பின்புலமாக இருந்தாங்க, இவர்களுடைய சதித்திட்டங்கள் இருந்தது என்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற அந்த அரசியல் பிரபலியங்களை தான் முன் வரிசையில் கொண்டு வந்து அழகு பார்த்து புத்தகங்களை வித்துட்டாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, 7 வருஷ காலமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி அரசியல்வாதிகள் தான், அரசியல் தேவைக்காக இவை அனைத்தும் நடந்தது அப்படின்னு பல்வேறு கோஷங்களை, பாராளுமன்றம் என்ன, வெளியே என்ன, தேர்தல் காலங்கள் என்ன, வாய் கிழிச்சவர் சஜித் பிரேமதாச அவரும் அங்கே போய் உட்கார்ந்து ஒரு 10-15 நிமிஷம் இருந்ததாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் அவரும் போயிருந்தது பல்வேறு விமர்சனங்களை உண்டு பண்ணியது. அவருடைய கொழும்பில் இருக்கின்ற கட்சி காரியாலயத்தில் ஊடக சந்திப்பை நடத்தி அரசுக்கு ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறாரு. ரொம்ப ஆபத்தான செய்தி. இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு முறையான புனர்வாழ்வு அளிக்கப்படாவிட்டால் எதிர்வரும் காலங்களில் நாட்டில் பல்வேறு தற்கொலை குண்டு தாக்குதல் நடக்கும் என்ற ஒரு அபாண்டமான பொய்யையும் புழுகலையும் அள்ளி விட்டிருக்கிறாரு. இந்த உரையில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த எந்த அரசும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கல, மாறாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகளை தேடுவதிலும் கண்டுபிடிப்பதிலும் காலத்தை கழிச்சிட்டாங்க அப்படி ஒரு விஷயத்தை சொன்னது மட்டுமல்லாம, 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு பிற்பாடு, யுத்தம் நிறைவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு இதுவரைக்கும் விடுதலை புலிகளுடைய தாக்குதல் நடக்காமல் இருப்பதற்கான காரணமே முறையாக அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதுதான். அதன் அடிப்படையில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்படாவிட்டால் மேலும் எதிர்காலத்தில் இந்த நாட்டில் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இப்படியே சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்குதல் நடத்தி போட்டு அனைத்து படையை முஸ்லீம்களை தள்ள போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்பதுதான் இந்த ஒரு விஷயம் எடுத்து சொல்லுது. அரச புலனாய்வு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எந்த விடயங்களும் கிடையாது. உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இளைஞருடைய தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று சொன்னதுக்கு பிற்பாடும் உதய கம்மம்பில என்ன அடிப்படையில் இதை சொல்லுகிறார் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. எதை பேசினாலும் இஸ்லாமிய சமூகம் மௌனமாக இருந்துரும், குட்டுக்கு மேல குட்டலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் உதய கம்மம்பில போன்றவங்களுக்கு இருக்குது. இலங்கை வாழ் முஸ்லீம்கள், கல்விமான்கள், அரசியல்வாதிகள், சட்டத்தரணிகள் அனைவரும் ஒன்றிணைந்து உதய கம்மவிலுடைய இந்த கருத்து எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது, அடிப்படைவாதிகள் என்பது யாரு, இவர்களுக்கு என்ன வகையில் புனர்வாழ்வு அளிப்பது, இவர் சொல்வது உண்மையா பொய்யா என்ற விடயங்களை அரசோடு இணைந்து அல்லது முறையான விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்றது தான் மீசான் டிவியினுடைய பார்வை. 1000 பொய்யை சொல்லும் பொழுதோ அது உண்மையாகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுவதனால மௌனமாக இருந்தால் அனுமதிக்கிற மாதிரியும் ஆமோதிக்கிற மாதிரியும் போயிடும் என்பதனால உடனடியாக இவருடைய கருத்து குறித்து முறையான துறையினருக்கு தகவல் சொல்லி புகார் அளித்து இவரை விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போது நாம் சட்ட ரீதியாக அணுக வேண்டிய பொருத்தமான விடயம். இவர் பார்வையில் ஒருத்தர் அடிப்படைவாதியாக இருக்கலாம், ஞானசார பார்வையில் இன்னொருத்தர் அடிப்படைவாதியாக இருக்கலாம், இன்னொருத்தர் பார்வையில் இன்னொருத்தர் அடிப்படைவாதியாக இருக்கலாம். உதய கம்மம்பில இனவாதத்திற்கும் ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கும் கடந்த காலங்களில் ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போன்ற தாக்குதல்கள் நடத்தி மீண்டும் ராஜபக்சேகளை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான கைங்காரியங்களை இறங்கியிருக்கிறார் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற நேரத்தில் நாம் மௌனமாக இருப்பது என்பது பொருத்தமில்லாத ஒரு விடயம். முஸ்லீம்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கிறதுக்கு முதல்ல இது போன்றவங்களை கைது செஞ்சு உள்ள வச்சு புனர்வாழ்வு அளிச்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சா நாட்டுக்கும் அது ஆரோக்கியம், கூட இருக்கிற மக்களுக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும். எனவே அரசு இவர் குறித்து முறையான நடவடிக்கைகளை எடுக்கணும். அந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தூண்டுதலாகவும் துணையாகவும் சிறுபான்மையினர் இருக்கட்டும், முஸ்லீம்கள் இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.